மதுரை மாவட்டம் தேர்குன்றம்பட்டியில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கு கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் திறந்து வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் கட்டிடமும், மேலூர் யூனியன் பொது நிதியிலிருந்து பவர் பிளாக் சாலையும் புதிதாக கட்டப்பட்டது. இந்த நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்காக சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுள்ளான் என்ற செல்வம் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்விற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் பொன்னுசாமி தலைமை தாங்கினார். மேலும் அம்மா பேரவை செயலாளர் வெங்கடேஷ், மாணவரணி செயலாளர் சுந்தரராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நள்ளிரவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மின்கம்பத்தில் மோதிய விபத்தால் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 2 மணி நேரத்திற்கு மேலாகவும் சீராகாததால் மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். ஜெயங்கொண்டத்திலிருந்து கும்பகோணம் வந்த அரசு பேருந்து நால்ரோடு அருகே விபத்தில் சிக்கி மின்கம்பத்தின் மீது மோதியதால் 2 மணி நேரம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்படாத நிலையில் நிர்வாகத்திறனற்ற விடிய அரசின் அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஊழல் வழக்குகளில் சிக்கி திணறிக் கொண்டிருப்பதால் அனைத்து துறைகளும் முழுமையாக செயலிழந்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்தில் ஸ்டாலின் அரசின் தகரடப்பா பேருந்து பழுதாகி நின்றதால் கல்லூரி மாணவர்கள், பயணிகள் அவதிக்குள்ளாகினர். பேருந்தை இயக்க ஓட்டுநர் செய்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்த நிலையில் பயணிகள் பேருந்தை பின்னால் இருந்து தள்ளிவிட்டனர். அரசு பேருந்தில் பயணிக்கும் போது பேருந்து எப்போது எங்கு பழுதாகி நிற்கும் என்ற அச்சத்திலேயே பயணம் செய்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திறனற்ற திமுக அரசின் போக்குவரத்து கழகம் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் பயணிகளின் வாழ்க்கையோடு விளையாடி வருவது அதிகரித்துள்ளது மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் சாலை பழுதானதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். தாமரைக்கரையிலிருந்து மேற்கு மலையான கொங்காடை செல்லும் சாலை பழுதடைந்து சேரும் சகதியுமாக உள்ளது. இதனால் அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள் மேற்கு மலைக்கு செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றன. விடியா திமுக அரசின் அதிகாரிகள் பழுதான சாலைகள் குறித்து கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து மணல் திட்டு மேல் மோதி விபத்திற்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அரசு பேருந்து பெருந்துறை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மணல் திட்டில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாநில எல்லை